ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 38 மாவட்ட பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் 10th, 11th, 12th ஆஃபேலி எக்ஸாமினேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆஃபேலி ஹாலிடேவும் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணும் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட உத்தரவு, கல்வித்துறையோட ஆர்டர் மீறி ஒரு சில தனியார் பள்ளிகள் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மழை காலங்கள்லையுமே இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பெட்டிஷன் நிறையா பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் பள்ளிகள் இயக்கம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, அரையாண்டு விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு எவ்வித சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. தனியார் பள்ளி இயக்குனர் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் ப்ரைவேட் ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போயும் ஒரு சில ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிசம்பர் 24ஆம் தேதி முதல் அரையாண்டு தேர்வு தொடங்கியது. அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் ஜனவரி 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணோம். அதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்டரு. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில மாவட்டங்களில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 10th, 12th, 11th ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த புகாரை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை கடும் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, அவ்வாறு நடத்தும் பள்ளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ சிவியராக ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற தொடர் விடுமுறை நாட்களில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவது வழக்கமான நிகழ்வு ஒன்றாகி விடுகிறது. ஒவ்வொரு முறையும் பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்தும் அதற்கான சுற்றறிக்கை விடுத்தும் அவ்வாறு உத்தரவு பிரிக்கப்படும். சில தனியார் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதில்ல. தொடர்கதையாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையின் சுற்றறிக்கை சம்பிரதாயம் எச்சரிக்கையாக அமைந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. முன்னதாக காலாண்டு அரையாண்டு விடுமுறையின் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அந்த வகுப்புகளில் பங்கேற்றால் மட்டுமே பள்ளிகளில் தொடர்ந்து பயில முடியும் எனவும் தனியார் பள்ளி ஒன்றில் ஒரு செய்தி குறிப்பு வெளியானது அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணவங்க பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் பெற்றோர் தரப்பில் பார்த்திங்கன்னா பெற்றோர் தரப்பில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் இனிமேல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்போது குறிப்பிட்ட தனியார் பள்ளியின் தரப்பில் சிறப்பு வகுப்புகளுக்கு வருகை புரிவது கட்டாயமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பங்கேற்றால் மட்டுமே பள்ளிகளில் தொடர்ந்து பயில முடியும் எனவும் தனியார் பள்ளி ஒன்றின் சார்பில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பெற்றோர் தரப்பில் அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதைத் தொடர்ந்து விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் இருக்க தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு மீண்டும் அறிவுறுத்துமாறு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாகவே கிடச்சிருக்கு. தமிழ்நாடு தனியார் பள்ளி இயக்குனருடைய செயல்முறை. பள்ளி கல்வி தனியார் பள்ளி இயக்கம் சென்னை உயர்நீதிமன்ற கிளை வழக்கு. நீதிமன்ற ஆணை. அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தனியார் பள்ளிகள் தெரிவித்தல். ஸோ அந்த கேஸை பேஸ் பண்ணி தனியார் பள்ளி இணை இயக்குனர் ஒரு ப்ரொசீடிங் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு எண். பார்வையில் சென்னை நீதிமன்ற மதுரை கிளையின் மனுதாரர் என்பவருடைய மகள் ஆயிஷா. அதே மாதிரி சிறப்பு வகுப்புகளுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறையில் வருகை புரியாதல் மட்டுமே அதை பள்ளியோட பெயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்கு சார்ந்து பள்ளி நிர்வாகத்தால் சிறப்பு வகுப்புகளுக்கு வருகை புரிவது கட்டாயமில்லை என மனப்பான்மை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு 2/7/2024 அன்று மேல் நடவடிக்கை இன்று முடித்து வைக்கப்பட்டது. விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறாமல் இருக்க தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு உரிய அறிவுரை வழங்க அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனியார் பள்ளிகள் அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ண பட்சத்தில் பள்ளி கல்வித்துறை சிவியராக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஏற்கனவே ஆஃபேலிக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் டார்ச்சரில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொஸ்டின் தான் இந்த ஆஃபேலி விடுமுறை. இருந்தாலும் அவங்கள ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணி படின்னு சொல்லி அவங்களுக்கு மன ரீதியாக துன்புறுத்துவது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மனித சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய ஒரு தீங்குன்னே சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான் அனுப்புனாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.